அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பைபிள் எடுத்து படிக்கணும் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பைபிள் எடுத்து சத்தமா நல்லா சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கத்துக்கணும். மைக்கு போட்டு வச்சிருக்கேன், மைக் எடுத்து நல்லா வாசிக்க பழகணும். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்மை காத்து கொள்ள வேண்டும்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுவதுல தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல இருந்து நம்ம நீங்கிட்டோம்னா, விலகிட்டோம்னா பாதி பரலோகம் போயிட்டோம்னு அர்த்தம். பரலோகத்தினுடைய வழியில பாதி தூரம் போயிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். சரி, ரட்சிக்கப்பட்டீங்க, வந்துட்டீங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாமே கரெக்டு தான். சபைக்கு வரீங்க, நல்லா சத்தியத்தை கேட்குறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா ஆர்ப்பரிக்கிறீங்க, சாட்சி சொல்றீங்க, நடந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு கேட்கும்படியாக சாட்சி சொல்றீங்க, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, எல்லாமே நடக்குது. ஆனா ஆண்டவர் இந்த ரட்சிப்பு என்கிற இடத்துல மிக முக்கியமா சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இதான் மிகப்பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது ரொம்ப பெருசு. அந்த ரட்சிப்பின் பகுதிகளில மிக முக்கியமான மிகப்பெரிய பகுதி இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மளை ரட்சித்துக் கொள்ளுவது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னாக்கா, கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்ன, எந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம், முரண்படுகிறோம் அல்லது தடுமாறுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தடுமாற்றம் வருது இல்ல, எந்த இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் வருதுன்னு நான் ஒரு 7 காரியத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. முதலாவது, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நமக்கு வரும்போதே நமக்கு ஒரு தடுமாற்றம் வருது. மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த போதனை நம்மை தேடி நம்மை சந்திக்கும் போது, அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற விஷயத்துல நமக்கு முதல்ல தடுமாற்றம். சொல்ற புரியுதா? அல்லேலூயா. இரண்டாவது, இந்த விஷயத்துல, அதாவது ஒரு திருமணம் செய்யணும், வருவான், சபைக்கு வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா திருமணம்னு வரும்போது அவன் என்ன செய்யறான், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தன்னை காத்து கொள்ள மனம் இல்லாம அதுல தடுமாறி விழுந்துடுறான். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதாவது இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று போதனையை கேட்கும் போது ஒரு தடுமாற்றம். இரண்டாவது, இந்த விஷயத்துல விவாகம் அப்படின்னு வரும்போது, எப்படி நம்ம இந்து பிரகாரமா உலக பிரகாரமா கல்யாணம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பெற்றோர், நம்ம உற்றார் உறவினர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவ முறைப்படி பண்ணணும்னா அது எப்படி, அது உலகத்தையே பகைக்கிற மாதிரி இருக்குமே, நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் நம்ம பகைக்கிற மாதிரி ஆயிடுமே, எப்படியாவது நம்ம சபையை விட்டு நின்று கூட போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட வருவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, அதுல ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டாங்க. அங்க ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மூன்றாவது,
ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. என்ன தடுமாற்றம்? ஞான ஸ்நானம் எடுக்க எப்படி சொல்றாரு? எப்படி எடுக்க சொல்றாரு? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிதான் நீ ஞான ஸ்நானம் எடுக்கணும். உன்னுடைய அதாவது உன் சொந்த பந்தங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யற விஷயம் கிடையாது. நீயே முடிவெடுக்கணும். நீதான் ரட்சிக்கப்பட்டவன், உலகத்தார் ரட்சிக்கப்படல. உன்னுடைய சொந்த பந்தமா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா உன்னை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, உனக்கு தான் தெரியும், நீ முடிவெடு அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்பதான் ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரிலாம் பாரம்பரியங்களை விட வேண்டி இருக்குமே. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நம்ம இப்படியெல்லாம் நம்ம நடக்க முடியாதே, இப்படியெல்லாம் பண்ண முடியாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய பாஸ்டருடைய சபை, பெரிய பாஸ்டரோட சபை, ஏய் கிணத்துல ஆடிப்பட்டு இங்க வந்து இருமிட்டு வாங்க. அவருடைய சபையிலேருந்து ஒரு விசுவாசி எனக்கு போன் பண்றான். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி பாவத்தை என்னால் விட முடியவில்லை. அவங்க பாஸ்டரே பெரிய பாஸ்டர், அவரு பிரசங்கத்தை நான் கேட்டு பெல்ல நடைஞ்சிருக்கோம். நாங்க பாஸ்டமாவும் நானும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்க பெல்ல நடைஞ்சிருக்கோம். நாங்க நிறைய ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் அவரு. இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆளுமை உள்ள தேவ மனுஷன். அவர்கிட்ட இருக்கிற ஒரு விசுவாசி எனக்கு போன் அடிச்சு, இந்த பாவத்துல இருந்தெல்லாம் என்னால விடுதலை வர முடியல. ஒருத்தர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, உன்னுடைய பாவ புத்தகத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு, இனிமே உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னா. என்ன பண்ணலான்னு கேட்கிறவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். நேத்து கூட பாவம் செஞ்சாங்கிறான். அல்லேலூயா. அதாவது ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். இனிமே நம்ம பொழப்பு இப்படித்தான் இருக்கும், நீதியில தான் இருக்கும். நம்ம பொழைக்கணும்னா நீதிக்கு தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற ஒரு எண்ணத்துல நீ வரணும். அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுன்னு சொன்னா அதை கேட்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வந்துடுது. அடுத்தது நாலாவது, தியாகமான வாழ்க்கை. நீ தியாகம் பண்ணணும், கர்த்தருக்காக இதையெல்லாம் விடணும், இதையெல்லாம் விட்டு விலகி நீ நடக்கணும், கர்த்தருக்காக தியாக வாழ்க்கை வாழணும். கர்த்தர் இப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அது போல நீ ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ வேண்டும். உதாரணமா சொல்ல போனா நகை கட்ட வேண்டும், நகை ஆசை உனக்கு இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது, பொன்னாசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வைத்தியர் சொல்றான், மூலிகை வைத்தியர், கன்னியாகுமரிக்காரன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, அவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன். அவன் என்ன சொல்றான், தயவு செய்து தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் தங்கத்தை மறந்துரு. இப்போ இருக்கிறதை பார்க்கலும் 30 மடங்கு என்ன செய்யும், தங்க விலை ஏற போகுது. தங்க விலை ஏற ஏற நீ எல்லாம் தங்கத்துல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு வேகமா ஏறுதோ அதை விட வேகமா கீழே இறங்கிடும். 1 கிலோ 300 ரூபாய்க்கு வந்துருவான். அவன் சொல்றான், அவன் கண்டுபிடிச்சு சொல்றான், 1 கிலோ 300 ரூபாய்க்கு வரும் தங்கம். நீ தங்கத்தை தூக்கி காம்பவுண்டு சவுத்துல வச்சு கட்டுற நிலைமை ஏற்படும். நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்புனேன், பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 300 ரூபாய்க்கு இறங்கும். அப்புறமா பைபிள்ல சொல்லியிருக்கு, அதையெல்லாம் குப்பையில தூக்கி போட வேண்டிய நிலைமை வரும்னு அவன் சொல்றான். குப்பையில நீங்க தூக்கி போடுவீங்கன்னு பைபிள்ல எழுதியிருக்கு, பைபிளை படிங்க எல்லாரும் அப்படிங்கிறான் அவன். ஏன்னா இப்ப தங்கப்பெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க, சுரங்கத்துக்கு அடியில இருந்து, மண்ணில இருந்து, குளத்துல இருந்து, சில இடங்கள்ல இருந்து அதை மண்ணெல்லாம் எடுத்து அதை அரிச்சு சன்னப்பொடிகளை மெழுகுல சேர்த்து
அதை உலக்களத்துல உருக்கி அந்த மெழுகு உருகி போனோடனே இதெல்லாம் இந்த பொடி பொடியா சேர்ந்ததெல்லாம் என்ன ஆகும், கட்டியா மாறும். அப்படிலாம் எடுத்தோம். சுரங்கத்துக்குள்ள போய் பல மைல் அடிகள் மேல இந்த பல அடிகள் 1000 அடிகள் கீழே போய் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப என்ன செய்ய போறான்னா, பாதரசத்துல தங்கம் தயாரிக்க போறானா. அமெரிக்கா வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருச்சான். பாதரசத்துல, பாதரசம்னா இது ஆசிட், அந்த ஆசிட்டோட ஒரு பகுதியா உலோகத்தை, இந்த தங்கம் என்கிற உலோகத்தை தயாரிக்க போறான். அனுமதி வந்தாச்சு. இப்ப அதை ஆரம்பிச்சுட்டான்னா எல்லாரும் ஆரம்பிச்சிருவான். எல்லா இடத்துலயும் தங்கம் பெருத்து போவோம். தங்கம் கிலோ எவ்வளவு வந்துடும்? 300 ரூபாய்க்கு வந்துடும். இப்ப சவரம் எவ்வளோ? ஒரு சவரம் எவ்வளோ? 1,20,000. 1,20,000 ரூபாய். சரி, இப்போ 1,20,000 ரூபாய் இருக்கிற தங்கம் சர்ன்னு ஒரு கிலோவே என்னதுதான் 300 ரூபான்னு வந்துடும். 8 கிராம் தான் ஒரு சவரம். 8 கிராம் தான் ஒரு சவரன். அப்ப அந்த 8 கிராமே நம்ம வந்து 1,00,000 ரூபாய் கொடுக்குற நிலையில இருக்கு. சரி, இப்படியெல்லாம் இந்த உலகத்துல நடக்க போற சம்பவம். இது தங்கத்தை கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன் தானே. ஆண்டவர் உண்டாக்கி வச்சாரு, அது வேற பிளான்ல உண்டாக்கி வச்சாரு. இவன் அதை தோண்டி தோண்டி எங்கெல்லாம் இருக்குன்னு போய் நக்குறான். இப்படி ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, உலக பிரகாரமா எல்லாத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் மாயைன்னு சொன்னேன் அவன் கேட்கிறான். அங்க ஒரு தடுமாற்றம் உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, அசுத்தத்தை விட்டு முற்றிலுமாக வெளியேறுங்கள் அப்படின்னு. மாறுபாடான சந்ததி, அசுத்தம் நிறைஞ்சு கிடக்கு, அந்த அசுத்தத்தை விட்டு முற்றிலுமா வெளியேறி வா அப்படின்னு சொல்லும் போது அங்க உங்களுக்கு என்ன உண்டாகுது? தடுமாற்றம் உண்டாகுது. அல்லேலூயா. இப்படி உங்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறதுனால நீங்க என்ன செய்ய போறது இல்ல? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறது இல்ல. அல்லேலூயா. இப்போ தடுமாற்றம் அப்படின்னா என்னது? தடுமாற்றம்னா என்னது? ஒரு ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு, அது தடம் புரண்டுருச்சு. தடம் புரண்டுடுச்சு, அதுக்கு பேர் என்னது? அதுதான் தடுமாற்றம். தடம் புரண்ட ட்ரெயின் என்ன பண்ணும்? தடம் புரண்ட ட்ரெயினும் போகாது, போக வேண்டிய ட்ரெயினையும் போக விடாது. ஒரு இடத்துல ட்ரெயின் தடம் புரண்டுச்சுன்னா அந்த ரூட்ல வர வேண்டிய அடுத்த போக வேண்டிய ட்ரெயின், வர வேண்டிய ட்ரெயின்லாம் போக முடியுமா? அதே போலதான் நீங்க வந்து இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை என்றால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உங்களை தடம் புரள வைக்கும். நீங்க தடம் புரண்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா ஒரு 3-4 விஷயம் நடக்கும். ஒண்ணு, தடம் புரண்ட உங்களால முன்னோக்கி போக முடியாது. யாராவது உங்களை தூக்கி அடிச்சு செட் பண்ணி உங்களுடைய உடைவு, உங்களுடைய நொறுங்குதல் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நாட்கள் நேரங்கள் போயிடும். அதை தூக்கி ஓரம் கிடைச்சிருவாங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்க தடம் புரண்டுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா நிறைய சேதங்களை அனுபவிச்சிடும். இப்போ ட்ரெயின் தடம் புரண்டுருச்சுன்னா நிறைய சேதங்கள் உண்டாகும். நிறைய சேதங்கள் உண்டாகும். தடம் புரண்டுருச்சுன்னா முன்னோக்கி போக முடியாது. தடம் புரண்டுருச்சுன்னா அடுத்த ட்ரெயினோ, இந்த பக்கத்துல இருந்து வர்ற ட்ரெயினோ அந்த ரூட்ல யாத்திரை பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இதே போல நீங்க தடம் புரண்டு கிடப்பீங்கன்னா உங்களை நம்பி ஒரு பேர் கிறிஸ்துவுக்குள்ள வரமாட்டான். நீங்களும் போக மாட்டீங்க, மற்றவனையும் என்ன செய்ய மாட்டீங்க, பரலோகத்துக்கு போக விட மாட்டீங்க. நீங்களும் நாரி போய் கிடப்பீங்க, மற்றவனும் உங்க நாட்டத்தை பார்த்து விலைக்கு வேற எங்கேயாவது போவான். இதுதான் தடம் புரளுதல். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த மாறுபாடான சந்ததி தான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலக மனம் இல்லாதவன் என்ன செய்யறான்? இப்படி எல்லாம் வரும்போது தடம் புரள்றான், தடம் மாறுறான். தடுமாற்றம் ஏற்பட்டாலே அவனால கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறி தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடிவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, இப்போ இந்த மாறுபாடான சந்ததி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு 7 காரியத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த மாறுபாடான இந்த சந்ததி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்.